This video sponsored by BuyMojo. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தாம்பரம் டு கேளம்பாக்கம் வழி ஊரப்பாக்கம் செங்கல்பட்டுக்கு நல்ல செய்தி. எம்டிசி சூப்பர். சென்னையில் பல்வேறு வழித்தடங்களில் போதிய பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் உண்டு. ஏனெனில் சென்னையில் உள்ள மக்கள் தொகையும் புதிதாக தினமும் வருபவர்களின் எண்ணிக்கையும் அந்த அளவிற்கு அதிகம். நிறைய புறநகர் பகுதிகள் வளர்ந்துவிட்டன. கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பின்னர் புறநகரில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாம்பரம் டு கீழம்பாக்கம் இடையே பேருந்து வழித்தடத்தை எம்டிசி அறிமுகம் செய்துள்ளது. சென்னையில் கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்த பின்னர் பல்வேறு புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுற்றியுள்ள பெருங்களத்தூர், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மன்னிவாக்கம், வரதராஜபுரம், முடிச்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்காக புதிய வழித்தடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கீழம்பாக்கத்தில் இருந்து ஊரப்பாக்கம் வழியாக ஆதனூரை கடந்த படப்பை மெயின் ரோடு வழியாக பழைய பெருங்களத்தூரை கடந்த தாம்பரம் வரும் வகையில் புதிய வழித்தடத்தை அறிமுகம் செய்துள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம். புதிய வழித்தடம் பற்றிய அறிவிப்பு விவரம். தடம் எண் 55P தாம்பரம் டு கேளம்பாக்கம் வழி தாம்பரம், பழைய பெருங்களத்தூர், மணிக்கவாக்கம், கூட்ரோடு, ரூபி பில்டர்ஸ், ஸ்ரீநிகேதன் பள்ளி, காசா கிராண்ட், கணேஷ் நகர், படப்பை மெயின் ரோடு ஜங்ஷன், ஆதனூர், பியூஓ, கிரெயின் பேலஸ், அண்ணா நகர், செல்வராஜ் நகர், ஊரப்பாக்கம் ரயில் நிலையம், ஆதனூர் மெயின் ரோடு, வண்டலூர் பூங்கா, ஊரப்பாக்கம் பள்ளி வழியாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையம். இதனிடையே சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பல்வேறு வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது தொடர்பாக கோரிக்கைகளுக்கு பதில் அளித்துள்ளது. பயணி ஒருவர் புதுப்பாக்கத்தில் இருந்து சிறுச்சேரிக்கு செல்ல வாடகை வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார். சில நேரங்களில் அது அம்பேத்கர் கல்லூரி வரை மட்டுமே செல்கிறது என்றும், புதுப்பாக்கத்தில் இருந்து சிப்காட்டிற்கு ஒரு நாளைக்கு 3-5 முறை சரியான பேருந்து அல்லது மினி பேருந்து அலுவலகம் செல்வோருக்கு உதவியாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக எம்டிசி கூறியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.